சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய தளத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும். இந்த வாரம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து 12 ராசினருக்குரிய பலன்களை இந்த பகுதியின் வழியாக வழங்குகிறேன். இந்த வழங்குதல் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது இந்த வாரம் எந்த பணியினை மேற்கொள்ளலாம், எந்த பணியினை தள்ளி வைக்கலாம் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரி, மேஷ ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது வழக்கத்தை விட மிக அதிகமான யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு வரியில் சூசகமாக சொல்ல வேண்டும் என்றால் குரு பகவான், சூரிய பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் இப்படி பெரும்பாலான கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சகாயமான பலன்களை வழங்கிடக்கூடிய அளவில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதன்மையாக சந்திரனை பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலை என்று பார்க்கின்ற போது உங்கள் உடல்நிலை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலக ஆரம்பிப்பார்கள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. இதற்கு மேலாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கும், சந்தோஷம் என்று ஒன்று இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலையும் வியாழக்கிழமை மாலை வரை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை ஏற்படும். கூட்டு தொழிலில் சந்தோஷமான நிலை இருக்கும். நண்பர்களிடம் ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் விலகி உங்களுடைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலை இந்த வாரம் இருக்கிறது சந்திர பகவானின் சஞ்சாரத்தின் காரணமாக. அதே நேரத்தில் வழக்கமாக சொல்லிக் கொண்டு வருவதுதான் 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் பதிந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணம் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். தொழில் விருத்தியாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்கும். அடுத்து பார்த்து சூரிய பகவான் 6ஆம் இடத்தில், ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி இந்த வாரம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். உடல் எழுந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். எல்லா வகையான எதிர்ப்புகளும் விலகிடக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும். அரசு வகையில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்குரிய தேவைகளும் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கும். அதற்கு மேலாக பார்த்து புதன் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய இடம் வாங்குவது, புதிய கடன் கட்டிருந்த கடன் கிடைப்பது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது போன்ற வேலைகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. செவ்வாய் பகவான் ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எடுக்கின்ற முயற்சி எல்லாவற்றிலுமே வெற்றி தான். எந்த ஒன்றிலும் தடைகள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. கலைஞர்களுக்கு ஒரு யோகமான நிலை, மாணவர்களுக்கு யோகமான நிலை, அரசியல்வாதிகளுக்கு யோகமான நிலை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் வாரமாக உங்களுக்கு இருக்கிறது. கேது பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கிறது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் 1ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கும். ஒவ்வொரு வேளையிலும் கவனமாக செயல்படுகின்ற போது அதில் எளிதாக உங்களால் வெற்றி அடைய முடியும். எப்பொழுதும் மற்றவருடைய பார்வைக்கு உங்களுடைய மீது ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கும், தனி மரியாதை இருக்கும், தனி செல்வாக்கு இருக்கும். இருந்தாலும் கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்று வருகின்ற போது அதன் வழியாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல பலன்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த வாரம் சந்திர பகவான் இங்கே சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் என்பவர் உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைகிறார். அப்போ நன்மைகளை செய்திடக்கூடிய நிலை சந்திர பகவானுக்கு உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் வேலை பளு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் செயல்களில் தடைகள் ஏற்பட்டாலும் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அடுத்து செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 6ஆம் இடத்தில்
வாரத்தின் கடைசி 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும், நினைத்ததெல்லாம் நடந்தேறும், உடல்நிலை சீராகும். கவனமாக செயல்படுகின்ற போது இன்னும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஜென்ம குரு சஞ்சார காலம் என்பது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய காலம். அது யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. எப்பொழுதுமே குரு பகவான் என்ன பண்ணுவார், இருக்கின்ற இடத்தில் அவர் பலன் கொடுப்பதில்லை, ஒரு சில சஞ்சாரங்களை தவிர. ஆனால் பார்க்கின்ற அத்தனை 3 இடங்களுக்கும் பலன்களை கொடுப்பார். ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் எதுனா இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம். அவருடைய பார்வை 5ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்திற்கு, 9ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. அப்ப திருமண வயதினருக்கு கண்டிப்பாக திருமணத்திற்குரிய வரங்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குழந்தைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தெய்வீக அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். பெரியவருடைய உதவி கிடைக்கும். விஐபியுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லா நிலைகளும் ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி குரு பகவானின் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்கள் செல்வாக்கு நினைத்த அளவிற்கு உயருமே தவிர பாதகம் என்பது உங்களுக்கு ஏற்படாது. இந்த நேரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் யோக போகக்காரகன் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் லாபமாகும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். முயற்சிகள் மட்டும்தான் தேவை. 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவையாக இருக்கும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும், 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும், 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாகின்ற காரணத்தினால் எந்த விதமான தடைகளும் நெருக்கடிகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தில் கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள். நினைத்ததெல்லாம் நடந்தேறும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறையாக இருக்க வேண்டும். கலைஞர்களும் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வேலையையும் நீங்களே கையில் எடுத்து முடித்துக்கிடக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர் நீங்க. எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கும். மற்றவருடைய எதிர்பார்ப்பு என்பது உங்களுடைய எப்பொழுதுமே இருக்காது. எந்த ஒரு செயலையும் நீங்களாகவே செய்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்களாகத்தான் மிதுன ராசி பிறந்தவங்க இருப்பீங்க. இருந்தாலும் கிரகங்கள் சாதகமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் எதிர்மறையாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரங்களில் தான் நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது எல்லாம் எதிர்மறையாக சென்று கொண்டிருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் வெற்றியாகும். அது பண முயற்சியாக இருந்தாலும் சரி, வியாபார முயற்சியாக இருந்தாலும் சரி, தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் செவ்வாய்க்கிழமை மாலை வரை உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அதில் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்தியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பார்வை அங்கே இருக்கிறது. அதன் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சங்கடங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேவைகள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலைகளில் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு அவசரம் இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எந்த ஒன்றையும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புத பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். என்னதான் இருந்தாலும் சரி, குரு பகவானின் பார்வை அங்கே இருக்கு. அதன் காரணமாக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு வழியாக மேற்கொள்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகம், தொழிலில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கிடக்கூடிய நிலையும் ஏற்படும். 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய சக்தியும், எதிர்ப்புகளை முறியடித்து செயல்படக்கூடிய சக்தியும், மறைந்திருந்த செல்வாக்கினை மீட்டெடுக்கின்ற சக்தியும் உங்களுக்கு இயல்பாகவே இப்பொழுது ஏற்படும். எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் வருமானம் அதிகரிக்கும். பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டும். பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பணிபுரிவு அனுசரித்து செல்ல வேண்டும். கலைஞர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் யோகமான வாரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமாக இருக்கும்.
கூடுதலாக திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமி பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, எப்பொழுதுமே உங்களோட ஒரு மைனஸ் என்னன்னா ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். இதுவா அதுவா, செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, இது போன்ற ஒரு குழப்பங்கள் ஆசோலேஷன் என்பது எப்பொழுதும் உங்களும் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பம் மட்டும்தான் உங்களுக்கு எப்பொழுதும் எதிரியாக இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி கையில் எடுத்து அதில் நடவடிக்கையில் இறங்குகின்ற போது அந்த வேலை உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த சஞ்சார நிலை என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை மாலை வரை இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசினா சஞ்சரிப்பதால் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் வேலை பலு இருந்தாலும் லாபம் கூடுதலாக இருக்கும். இந்த நிலையெல்லாம் சந்திர பகவானால் மட்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வழக்கம் போல உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்த பணவரவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களுக்கு தீர்வினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். கடகராசினருக்கு இது யோகமான வாரம் என்று சொல்லலாம், யோகமான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய இடம் சொத்து வாங்க வேண்டும் என்று முயற்சித்து வந்தவர்களுக்கு அந்த வேலைகள் நடந்தேறும். திருமண வயதினருக்கு வரன் தானாகவே வந்து சேரக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது. எல்லா வகையிலும் தொட்டதெல்லாம் தொடங்கிடக்கூடிய வாரமாக, தொட்டதெல்லாம் தொடங்கிடக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சாரங்களை பார்த்தீங்கன்னா அரசு வழியில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். கொஞ்சம் துணிச்சலாகவும் தைரியமாகவுமே நீங்கள் செயல்படலாம். அதில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உறவினர்களுடைய வருகை வீட்டிற்கு இருக்கும். எதிர்பார்த்த சந்தோஷம் இருக்கும். கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பொதுவாகவே 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் முயற்சிகள் எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே நன்மையாக கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. சரியாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே 29ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, எந்த ஒன்றிலும் எல்லா நேரத்திலும் மிக கவனமாக இருந்து நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்த ராசினா சிம்ம ராசி பிறந்தவங்க. பொதுவா மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திறமையும் தகுதியும் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க. இந்த ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அதற்கு ஒரு விவரங்கள் இப்பொழுது உங்களும் தெரிஞ்சிருக்கு. என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப அவர்கள் வழங்குகின்ற பலன்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் என்ற விவரம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதன் காரணமாகத்தான் இந்த வார பலனை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் சுபிட்சமாக இருக்க போகிறதா, சங்கடங்கள் ஏற்படுமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற போது இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் மாலை வரையில். அதன் காரணமாக தெளிவாக நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். இது செய்யலாமா அது செய்யலாமா என்ற குழப்பமே வேண்டாம். எந்த வேலையை கையில் எடுத்தாலும் அதில் உறுதியாக இருந்து செய்கின்ற போது நிச்சயம் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக எதிர்பார்த்த வரவு என்பது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கண் சிகிச்சைக்காக ஒரு சிலர் மருத்துவரை சந்திக்க நேரும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான நாட்களாக இருக்கும்.
முயற்சிகள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் தான் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. செவ்வாய்க்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வீரியக்காரகன், பூமிக்காரகன் சொல்லிக்கிட்டே போகலாம். இரத்த வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். எல்லா விதமான கலன்களும் கிடைத்திடக்கூடிய நிலையினை இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் உண்டாக்குவார். ரியல் எஸ்டேட் செய்து வருபவர்கள், பில்டர்ஸ் செய்து வருபவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே யோகமான பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு குறைவில்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த நேரத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புதிய சொத்து ஒரு சிலருக்கு வாங்க முடியும். கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கேட்டிருந்தது கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவலை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். குரு பார்வையெல்லாம் கிடையாதவருக்கு, என 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேதுவிற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது. அதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அந்தஸ்திற்கு குறைவான காரியங்கள் நடைபெறக்கூடிய நிலையோ ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசினர் இந்த காலகட்டத்தில். இல்லை என்றால் தங்களுடைய செல்வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும், புகழில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான தவறான செயல்களில் ஈடுபட்டாலும் அதனால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் என்பது மிக மிக அவசியம். இந்த வாரத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது. சுகத்திற்கு எந்த விதமான குறைவும் உங்களுக்கு இருக்காது. எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்ப்புகளை சமாளித்துக் கொள்ள முடியும். நெருக்கடியிலிருந்து வெளியில் வர முடியும். உடல் ஆரோக்கியம் அடையும். இந்த நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவானின் பார்வையின் காரணமாக ராகு பகவானின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்த அனைவருக்குமே 1ஆம் தேதி யோகமான அதிர்ஷ்டமான தேதியாக இருக்கும். நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, எந்த ஒரு காரியத்திலும் பதட்டமில்லாமல் செயல்படக்கூடிய ராசியினர் கன்னி ராசினர். எது வந்தாலும் பரவாயில்லை, சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற சக்தி எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், பணிபுரியும் இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா நிஜங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்களையும் இல்லாமல் நார்மலாக போயிட்டே இருப்பீங்க. கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படவே மாட்டீங்க நீங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கிறது, எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாகவே 8 கிரகங்களை பற்றி கவலைப்படாமல் போனாலும் 8 கிரகங்கள் கெட்டிருந்தாலும் சந்திர பகவானின் சஞ்சாரத்தை நாம் பார்க்கணும். சந்திர பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருந்துவிட்டால் அன்றைய தேவைகள் என்பது பூர்த்தியாகும். நினைப்பது நடந்தேறும், கேட்டது கிடைக்கும் என்பது சந்திர பகவானின் சஞ்சாரத்தினை வைத்து நாம் தெரிந்து கொள்வது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசினருக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் கூட ஏற்படலாம். செலவுகள் ஏற்படவில்லை என்றால் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு வேலையையும் திட்டமிட்டு செயல்படுவது என்பது நன்மையாக இருக்கும். வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாகன பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் கூட செலவுகள் வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். மனதில் குழப்பம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் செயல்படுகின்ற போது எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் உங்களால் லாபம் காண முடியும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எல்லா விதமான செல்வாக்கு நிலைகளும் இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் வழக்கமாக உங்களுக்கு ஒரு யோகத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற கிரகம் என்று பார்க்கின்ற போது குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலம், குலதெய்வ அனுகூலம் என்பது எல்லாம் கிடைக்கும். பெரியவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், விஐபியுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் பார்வை ஜென்ம ராசிக்கு உண்டாகிறது. அதன் காரணமாக ஜென்ம ராசிக்குள் எந்த கிரகங்கள் சஞ்சரித்தாலும், சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 3 கிரகங்களுக்குமே குரு பகவானின் சுப பார்வைகள் உண்டாகின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் 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 என்று கிடைத்திடக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது. அரசாங்க ரீதியாக ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும், முதலாளிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு உயரக்கூடிய நிலையெல்லாம் இப்பொழுது ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு புதிய அந்தஸ்து, செல்வாக்கு இந்த வாரத்தில், இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. குழந்தைகளை பற்றி ஒரு மிகப்பெரிய அக்கறை, கவலை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். அவருக்கு சரியான வழிகாட்ட முடியும். அவருக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமணம் செய்து வைக்க முடியும். உயர்கல்விக்கு அனுப்பி வைக்க முடியும். இப்படி குழந்தைகளுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இயல்பாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் எந்த விதமான நெருக்கடியும் இருக்காது. சகோதரர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இது ஒரு யோகமான காலகட்டம். சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறார். வாழ்க்கை துணையினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கம் உண்டாகக்கூடிய நிலை இருக்கும். புத பகவான் ஜென்ம ராசிக்குள், அவருடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். புத பகவான் ஆட்சியாக குரு பார்வையோடு சஞ்சரிக்கின்ற போது புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். குறிப்பாக கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தத்தில் உங்களால் கையெழுத்திட முடியும். வங்கியில் பணம் கட்டிருந்தால் பணம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையான நன்மைகளையும் புத பகவான் வழங்கிட இருக்கிறார். மாணவர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். எல்லா விதத்திலும் நன்மையான மாதமாகவே, வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல், சபலத்திற்கு ஆட்படாமல் நேர்மையாக நீங்கள் செயல்படுகின்ற போது, சரியான நண்பர்களை பின்பற்றி செல்கின்ற போது எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் போகும். இல்லை என்றால் தவறான நண்பர்களை பின்பற்றி செல்கின்ற போது வாழ்க்கையில் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறார். விரைவில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார். அந்த நேரம் உங்களுக்கு இன்னும் சாதகமான நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். நரசிம்ம பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நலம் உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கி கொண்டிருக்கிறேன். கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்கேற்ற பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிவித்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த பலன்கள் இருந்து கொண்டிருக்கும். இந்த பலன்களை வைத்து இந்த வாரத்தில் எந்த விதமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று திட்டமிட்டுக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு. இந்த பதிவு என்று பார்க்கின்ற போது சந்திர பகவானின் சஞ்சாரம் வார பலன்களுக்கு மிகவும் முக்கியமானது. அப்ப சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்து வைத்திருந்த பணம் வரும், வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகரிக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழன் வரையில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கூடுதலாக வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். கையில் பணத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அது செலவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு திடீரென்று வெளியூர் பயணம் ஏற்படும். அந்த பயணம் அலைச்சலில் முடியும். அதனால் எந்த விதமான பயனும் கிட்டாமல் போகும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் திட்டமிட்டு இந்த வேலை நடக்குமா நடக்காதா என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு சென்று வருவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான்.
குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்படுகின்ற போது உங்களுடைய வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை காண முடியும். ஒரு பெரிய ரகசியம் இது என்னன்னா, உங்களுடைய மனம்தான் மிகப்பெரிய வலிமை மிக்க ஆயுதம். அந்த மனம் என்ன சொல்கிறதோ அது நிறைவேறிவிடும். அப்போ மனதிற்குள் குழப்பத்தை நீங்கள் கொண்டு வருகின்ற போது அது எல்லா வேலைகளும் குழப்பத்தில் தான் முடியும். இந்த வேலை நம்மால் முடியும் என்று தெளிவாக எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற போது அந்த வேலை நிச்சயமாக முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது தெளிவாக நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த விதமான எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்த வேலையை எப்படி முடிப்பது என்று யோசித்து முடிக்கலாம். அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய யோக நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான தொல்லைகளும் உங்களை நெருங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக சரி, மன ரீதியாக சரி, குடும்ப ரீதியாக சரி, தொழில் ரீதியாக சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியினை ராகு பகவான் ஏற்படுத்துவார். யோக காரகன், போக காரகன் ராகு பகவான். அப்ப என்ன பண்ணுவாரு? முதலில் உங்கள் உடல்நிலை சரி பண்ணுவாரு. எதிர்ப்புகள், போட்டிகள் என்றிருந்தால் அதை இல்லாமல் செய்வார். வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றியினை உண்டாக்குவார். இப்படி ராகு பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு பயம் இருக்கும். 12ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார், 12இல் கேது சஞ்சரிக்கிறார். விரைய செலவுகள் அதிகரிக்கும், தண்ட செலவுகள் அதிகரிக்கும், அரசாங்க ரீதியாக வீண் அபராதம் கட்ட நேரும் என்ற பயம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். அந்த 12ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புத பகவானும் ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புத பகவானுடைய வீட்டிற்குள் தான் கேதும் சூரியனும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த 3 கிரகங்களுக்கும் இந்த வாரத்தில் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. அதனால் மிகப்பெரிய நெருக்கடிகள் என்பது ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக, ஆதாய செலவுகளாக இருக்குமே ஒழிய வேறு விதமான தண்ட செலவாக இருக்காது. 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும். தாயுடைய நலனில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம், உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம் என்பது கிடைத்திடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். திடீரென்று என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு புரியாத ஒரு வேலையை கையில் எடுத்து, அவசரப்பட்ட ஒரு வேலை கையில் எடுத்து சிக்கல்ல மாட்டுவீங்க. அப்போ 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது நெருக்கடிகள் அதிகரிக்கும். திட்டமிடாமல் வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் சங்கடங்களுக்கு ஆட்பட வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டம் இப்படி இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிக நிதானமாக இது நம்மால் முடியுமா, நம்மால் முடியாதா என்பதை உள்வாங்கி தீர்மானித்து அதன் பிறகு அந்த வேலை கையில் எடுக்கின்ற போது அந்த வேலை உங்களுக்கு யோகமாக இருக்கும். கலைஞர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி வர வேண்டும். புதிய இடம் வாங்க முயற்சிப்பவர்கள், கடன் கேட்டு விண்ணப்பித்திருப்பவர்கள், கையெழுத்து போடுவதற்கு முன்பாக நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதலான கவனத்தை இந்த வாரம் படிப்பில் செலுத்த வேண்டும். இந்த வாரத்தில் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபட உங்களுடைய செயல்கள் லாபமாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரியான காலகட்டமாக இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். எல்லா விதமான சங்கடங்களும் விலகும், சங்கடங்களும் வந்து சேரும் என்பதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இந்த நிலைப்பாடு இருந்தால் மட்டும்தான் சுபிட்சமாக இருக்க முடியும். எப்பொழுது ஒரு மனிதருக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்பொழுதுதான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி உங்க மனசுல என்ன ஓடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணிட்டு போகலாம், நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல எப்படி நல்ல பேர் வாங்கலாம், அந்த வேலையில என்ன குறை வச்சோம், இன்னும் எப்படி நல்லபடியாக செயல்பட முடியும், சரி நம்முடைய தொழிலில் என்ன தடைகள் இருக்கு, அந்த தடைகளை எப்படி சரி பண்றது, வியாபாரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சரி பண்றது என்பதையெல்லாம் யோசித்திடக்கூடிய செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் இருக்கும்.
செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் எல்லாம் சாதகமாகும். அதன் பிறகு பார்த்து செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். செவ்வாய்க்கிழமை மாலை, புதன்கிழமை, வியாழக்கிழமை எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். பொதுவாக ஒரு விஷயம், மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் 2ஆம் நாள் போன்ற மாதத்தின் முதல் வாரத்தில் வருமானம் எல்லோருக்குமே இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் வருமானத்தை பார்த்திடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக வருமானம் வந்தால் செலவு என்பது இருக்கத்தான் செய்யும். அது குடும்பத்திற்காக புதிய பொருட்கள் வாங்கலாம், நவீன பொருட்கள் வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், இப்படி செலவுகள் இருக்கவே செய்யும். இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு செலவுகள் இருக்கின்ற நாட்களாகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு வழக்கம் போல குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்லக்கூடிய நிலை, உடன் பணிபுரிபவர்களோடு அனுசரித்து செல்லக்கூடிய நிலை, நண்பர்களோடு அனுசரித்து செல்லக்கூடிய நிலை, கூட்டு தொழிலில் ஆதாயம் காணக்கூடிய நிலையெல்லாம் குரு பகவானின் சப்தமஸ்தான சஞ்சார நிலை சாதகத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு. என்னதான் சிரமங்கள் வந்தாலும் சரி, சிரமங்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு புலப்படும், உங்களுடைய அந்தஸ்து தெரியும். நீங்கள் கௌரவமாக இருப்பதாகவே மற்றவர்கள் நினைப்பார்கள். மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பீங்க. 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. எந்த தொழில் செய்தாலும் சரி, அதில் லாபம் இருக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. முயற்சிகள் இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். அந்த முயற்சிகளின் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் லாபமாகும். குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான பலன். சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். எல்லாமும் அரசு வழியில் உங்களுக்கு நன்மைக்குரிய காலகட்டமாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும், பணவரவு அதிகரிக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த 11ஆம் இடத்தில் தான் கேது பகவான் சஞ்சரிக்கிறார், புத பகவானும் சஞ்சரிக்கிறார், குரு பகவானின் பார்வை இருக்கிறது. அப்ப கண்டிப்பாக விருச்சிக ராசினருக்கு இந்த வாரத்தில் புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதலாக அக்கறை அதிகரிக்கும். ஒரு முன்னேற்றத்தனமான நிலை இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், பிள்ளைகள் நலனில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டி வரும். அல்லது இருக்கின்ற இடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். விட்டு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக செலவு செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒன்றினை இழக்க வேண்டும் என்ற நிலை என்றால் அது சொத்தினை விற்க வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகளை நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். இந்த நிலையை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற போது எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் லாபமாகும். இந்த வாரத்தில் 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால், அதுவும் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு குறைவிருக்காது. பொன் பொருள் சேர்க்கை என்பது இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லக்கூடிய நிலை இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். முருக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், எல்லாம் நன்மையாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்க போகிறது. இந்த ராசி பலன்களை தெரிந்து கொள்கின்ற போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வாரம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, இந்த வேலைகளை நாம் செய்யலாமா, தள்ளி போடலாமா என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா, கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதுக்கேற்ற வகையில் தான் பலன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது பெரிய மனிதருடைய நட்பு கிடைக்கும், விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும், தெய்வ அனுகூலம் உண்டாகும், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தந்தை வழி உறவுகளின் ஆதாயம் கிடைக்கும்.
அதனால் நினைத்த காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் உங்களால் நடத்தி கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக செய்து வருகின்ற தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். லாபம் என்பது கூடுதலாகவே இருக்கும். வரவு என்பது கூடுதலாகவே இருக்கும். நெருக்கடிகள் இல்லாத நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கப் போகிறது. இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் எல்லோருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். உங்களுக்கு மறைமுகமாக தொந்தரவு கொடுத்தவர்கள், நெருக்கடியை கொடுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்திடக்கூடிய நிலையும் இருக்கும். சின்ன அளவில் வேலை செய்து வருபவர்களுக்கு, கூலி தொழில் செய்து வருபவர்களுக்கு கூட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யோகமான வாரமாக இருக்கும். நெருக்கடிகள் இல்லாத வாரமாக இருக்கும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கார். உங்களுடைய பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு வேகம் இருக்கும். இதை செய்து முடிக்கணும், இதை செய்து முடிக்கணும், இதை செய்து முடிக்கின்ற வேகம் உங்களுக்கு இருக்கும். அந்த வேகம்தான் இந்த வாரம் உங்களை வெற்றி பெற வைக்கப் போகிறது. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றப் போகிறது. இந்த வாரத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குரு பகவானின் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் லாபத்தில் தான் முடியும். இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான வாரம் தாங்க உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கு. லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். புத பகவான் ஆட்சியாக கேந்திர ஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் குரு பார்வையோடு. இப்போ புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். வங்கியில் கடன் கேட்டிருந்தீங்க, சொசைட்டியில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும். எல்லா வகையான நற்பலன்களும் கிடைத்திடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரக்கூடிய, அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்திடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். கொஞ்சம் நட்புகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யோகக்காரகன் மட்டுமல்ல, போகக்காரகனும் கூட. அதனால் நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். எச்சரிக்கையோடு இருந்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். மகர ராசி நண்பர்களே, பொதுவாகவே எல்லா வகையிலும் நன்மைகளை சமீப காலத்தில் அடைந்து கொண்டிருக்கின்ற ராசி மகர ராசி. அதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்லலாம். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு, 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா என்னதான் குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும், ராகு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும், சுழற்சி அடைந்து வருகின்ற 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சந்திர பகவானின் சஞ்சாரத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல நாளா இருக்குங்க. அந்த நாள்ல பார்த்து சின்ன தடைகள் உண்டாகும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலை ஒரு நாள்ல உங்களுக்கு இருக்கும். நீங்க திட்டமிட்டு வச்சிருப்பீங்க. அன்னைக்கு பார்த்து தடை உண்டாகும். அதற்கு என்ன காரணம்னா, இந்த சந்திர பகவானின் சஞ்சாரமும் அதற்கு காரணமாக இருக்கும். ஒவ்வொரு கிரகமும் அவர்களுடைய காரகத்துவத்தை அவருடைய காலத்தில் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த இடத்தில் அவர்கள் சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ற பலன்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற போது எதற்காக இந்த விஷயம்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக இதுதான் சந்திராஷ்டமம் சொல்றது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வாகன பயணத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். இயந்திர பணியில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒன்றும் எளிதாக நடந்துவிடக்கூடிய நாளாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கூடுதலாக உழைப்பு தேவைப்படும். மனதில் ஒரு கவலை ஏற்படக்கூடிய நிலை கூட இருக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான். அந்த முன்னிருந்த 2-3 நாட்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகி யாரோ ஒரு உதவி செய்ய, அந்த உதவியின் காரணமாக ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ஒரு தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
அதன் காரணமாக நெருக்கடிகள் விலகி வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும், தொழிலில் முன்னேற்றமான நிலை ஏற்படும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமான தகவல் என்ன, குரு பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு பூர்வீக பலன்களை மொத்தமாக அனுபவித்திடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு சின்ன வேண்டுகோள் கூட உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி விரைவில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கிரமாக இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குரு பகவான் வக்கிரம் அடைகின்ற போது இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற யோகமான பலன்களில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பெரியவர்களுடைய ஆதரவு, பெரியவர்களுடைய சந்திப்பு, பெரியவர்களால் ஒத்துழைப்பு என்பதெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்கியிருப்பீங்க, ஏன்னா செவ்வாயுடைய வீடு அந்த வீடு. புதிய சொத்து வாங்கியிருப்பீங்க, பழைய இடத்தை விட்டு விட்டு விருப்பப்பட்ட இடத்தை வாங்கிடக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் புதிய குடியிருப்பு வாங்கியிருப்பீங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் புதிய அந்தஸ்து, புதிய பதவி, புதிய செல்வாக்கு என்பது ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். இது குரு பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக இந்த நேரத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும், நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு ஒரு கிரகம் உங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான். அந்த ராகு பகவான் சஞ்சார நிலைதான் உங்களை வேகமாக செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, துணிச்சலாக செயல்படுவோம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். பூமிக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன். அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு என்பது இப்பொழுது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் என்பது இல்லாத நிலை போகும். எதிர்ப்புகள் இருந்திருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகள் விலகி செல்லும், உடல்நிலை சீராகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், விவசாயிகளுக்கு கூடுதலாக ஆதாயம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் செய்து வருபவர்கள், பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடுதலாக ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை இருக்கும். எல்லா வகையிலும் ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். இருந்தாலும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஏதாகிலும் ஒரு வகையில் இழப்பினை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். புத பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதனால் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மனதில் வேறு விதமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் கவனமாக நீங்கள் செயல்படுகின்ற போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. தொழில் செய்கின்ற இடத்தில் கூட சரி, எதிர்ப்பாளினரை ஓரடி தள்ளியே வைப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கவனமாக செயல்படுவது என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் எல்லா விதமான சங்கடங்களையும் எதிர்கொண்டு எதிர் வந்தாலும் பரவாயில்லை என்று சமாளித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராசினர் கும்பராசினர். உங்களால் பார்த்தீங்கன்னா எந்த சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க, எந்த நன்மைகள் கிடைத்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஒரு கௌரவமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் எப்படி சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதை கவனமாக நீங்க பார்க்கணும். அப்போ செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், கூட்டு தொழில் ஆதாயம் இருக்கும், மனைவி கணவனால் ஆதாயம் இருக்கும். இந்த நிலைகள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். இதுதான் சந்திராஷ்டமம் சொல்றது. சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அங்கு மறைவு பெறுகிறார் என்ற அர்த்தம். மனக்காரகன் மறைவு பெறுகின்ற போது நாம் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் தவறாகிவிடும், முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிடும், சிரமங்கள் உண்டாகும், மனதில் குழப்பம் ஏற்படும், அதன் காரணமாக விபத்துகள் உண்டாகும், அதன் காரணமாக இழப்புகள் ஏற்படும். இப்படிதான் சொல்லலாம், சரிங்களா? எப்பொழுது மனம் தடுமாறுகிறதோ அந்த இடங்களில் பிரச்சனைகள் உருவாகும். வண்டியில போயிட்டே இருக்கீங்க, வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, சிந்தனை வேற எங்கேயோ போகுது, அதன் காரணமாக அந்த விபத்துகள் நடக்கலாம். இயந்திர பணியில் இருக்கீங்க, அப்ப சிந்தனை வேற எங்கேயோ போகுது, அந்த பணி புரிகின்ற இடத்தில் அங்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்படி நெருக்கடி, எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கு உங்களுடைய மனநிலையே காரணமாக இருக்கும்.
அதற்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் காரணமாக இருக்கும். அவர் மறைவு பெறுகின்ற போது ஒரு தெளிவில்லாத நிலை உங்களுக்கு இருக்கும். அதனால்தான் தெளிவாக சொல்றது என்னன்னா, வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் சந்திராஷ்டம நாட்களில். அப்படியே அவசரம் பார்த்து குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. வழக்கமான வேலைகளில் எல்லாம் தடையாக எந்த தடையும் கிடையாது. வழக்கமான வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். புதிய விஷயங்கள் என்று வருகின்ற போது அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும். பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போ? செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஆதாயமான நாட்களாக இருக்கும். அந்த சங்கடங்கள் விலகி ஓரளவிற்கு மனம் தெளிவு பெறுகின்ற நாளாக இருக்கும். வருமானம் வரக்கூடும். இந்த நிலைக்கு மேலாக இந்த வாரத்தில் கிரக சஞ்சார நிலைகள் என்று சொல்கின்ற போது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாகவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு ஒரு பெரிய நன்மைகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். என்னன்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானம். அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் ஒரு இழுபறி இருக்கும். ஆனா அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க, அந்த பார்வைகள் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. அப்போ உங்களை மறைக்க வேண்டும், உங்களை செல்வாக்கை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தவர்களால் இப்பொழுது அது நடக்காம போகும். நீங்க நினைத்த வேலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் நடத்தி கொள்ள முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும். செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உடல் நலனில் இருந்த சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்திற்கும் வருகிறது. அதாவது ஜீவனஸ்தானம். அந்த 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு செவ்வாயுடைய வீடு. இப்ப இடம் வாங்கி விற்பது, புதிய இடம் வாங்குவது போன்ற வேலைகள் எல்லாம் சுலபமாக நடந்தேறும், எளிதாக நடந்தேறும். தொழில், எந்த தொழிலை நீங்கள் செய்து வந்தாலும் சரி, அந்த தொழிலில் இந்த காலகட்டத்தில் ஆதாயம் இருக்கும். அதே போல 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது. அதன் காரணம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் இருக்கும். ஒரு சில புதிய இடம் வாங்கலாம். சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன காரணம்னா, ராகு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். வாக்குகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் புத பகவானின் சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் மிக அற்புதமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் காணக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கை என்பதும் இந்த வாரம் இருக்கிறது. மனைவியுடைய அனுசரித்து செல்கின்ற போது, கணவனை அனுசரித்து செல்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த வாரத்தில் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் எந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது உங்கள் வேலைகள் எல்லாம் சுலபமாக நடந்தேறும். தடைகள் இருக்கும் என்று தெரிந்து கொள்கின்ற போது கொஞ்சம் நிதானமாக செயல்பட முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான, யோகமான, நன்மையான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த முயற்சிகளை கையில் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். போட்டிகள் விலகும். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் சப்தமஸ்தானத்தை சந்திருக்கிற சந்திர பகவான் ஒரு நெருக்கடிகள் இல்லாமல் நன்மைகளை காணக்கூடிய நிலை உங்களுக்கு வியாழக்கிழமை மாலை வரையில் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்ற நிலையெல்லாம் இருக்கிறது. ஆனால் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுக்கு நல்லா தெரியும், சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் மிகுந்த கவனமாக நீங்க இருக்கணும். அது செய்து வருகின்ற வேலையாக இருந்தாலும் சரி, பார்த்து வருகின்ற உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் கவனச்சிதறல் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக செயல்படுகின்ற போது பெரிய அளவில் சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கும்.
அமைதியாக செயல்படுவது, எடுத்த வேலைகளை மட்டும் கவனமாக இருப்பது, பார்க்கின்ற வேலைகளில் மட்டும் கவனமாக இருப்பது, வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது, மற்றவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது, அனுசரித்து செல்வது என்பதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஒரு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் அவர் சஞ்சரித்தது என்பது சங்கடத்தை ஏற்படுத்தும், உங்கள் தனிமையை உண்டாக்கும் என்றாலும் அவருடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடியதாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப திருமணம் நடந்தேறும், எதிர்பார்த்த வரன் வரும். 9ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை புதிய இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும். 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை எதிர்பார்த்த லாபம் ஆதாயம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். கொடுத்து வைத்திருந்த பணம் வரும், கேட்டிருந்த பணம் வரும், நகை நட்டுகள் என்பது அதிகரிக்கும், வாங்க முடியும், பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சூசகமாக தகவல் என்று பார்க்கின்ற போது பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதற்கு மேலாக 11ஆம் இடத்தில் வருகின்ற போது வாழ்க்கை துணையை தவிர்த்து வேறொரு நட்பினால் ஆதாயத்தை, சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இது 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால். அப்போ இந்த 3 இடங்களும் சுபிட்சமாகிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அந்த சங்கடங்களிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். சுக்கிர பகவான் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். புதிய பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், பண வரவு இருக்கும். ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சபலங்களுக்கு ஆட்படாமல், ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது என்பது உங்களுடைய கௌரவத்தை இப்பொழுது பாதுகாக்கும். யோகக்காரகன் போகக்காரன் ராகு பகவான் அபரிமிதமான ஆசைகளை உண்டாக்குவார். அதன் காரணமாக சிலரை தவறு செய்யவும் தூண்டுவார். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும், உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியனுக்கும் கேதுவிற்கும் புதனுக்கும் ஒரு சுபிட்சமான நிலையினை ஏற்படுத்துவார். அரசு வழியில் இருந்த நெருக்கடிகள் கூட உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையும் உங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். மாணவர்கள் மட்டும் படிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்தி வர வேண்டும். இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக ரேவதியில் பிறந்த 5ஆம் தேதியும் பூரட்டாதியில் பிறந்த 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.